ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹிமாலயா சேனல். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணான்னு யோசிச்சப்போ சரி கொத்தமல்லி சாதம் பண்ணுவோம், நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே கடாயை வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா வெங்காயம் நான் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணியிருக்கலாம். அதை நல்லா வதக்கணுங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதக்கணுங்க. இதுக்கு நான் 2 கட்டு கொத்தமல்லி எடுத்தேங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதை தனியாக அரைச்சி வச்சுக்கணுங்க. வெங்காயம் வதங்கணும். கொத்தமல்லி அரைச்சி பச்சை கொத்தமல்லி அரைச்சி இது கூட ஆட் பண்ணிடணுங்க. இது நல்லா வதங்கணுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது வதங்கிறதுக்குள்ளே சரி நம்ம உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி பொரியல் பண்ணலாம் வாங்க. அதுக்கு தனியாக ஒரு பேனில் ஜீரகம், கடுகு, கடலைப்பருப்பு இல்லை உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. நல்லா ரொம்ப சிறுவை கட் பண்ணால் அந்த கொஞ்சம் கிரேவியாக வரும், வேற ஒன்றும் இல்லை, லைட்டாக கிரேவியாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது ரொம்ப கிரேவி மாதிரி பண்ணல, நான் சுக்கா மாதிரி பண்ணேன். ட்ராப் கூட தண்ணி விடலைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியே விடாமல் மூடி வச்சு பண்ணுங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த ஜீரகம், தேங்காய் சொன்னல, அதெல்லாம் இது கூட இந்த கொத்தமல்லி வதங்கணுன்னு இதை மிக்ஸ் பண்ணிடணும். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதை தனியாக அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப வதக்கலாம் தேவையில்லைங்க. சாதம் வடித்து வச்சுட்டு இதுலேயே இந்த கிரேவியில் வந்து தேவையான உப்பு போட்டுங்க. இந்த வடித்த சாதத்தை இது கூட கலரணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கொத்தமல்லி சாதம் ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் ஒரு சாதம் வடிச்சு வச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் கலரிடலாம். அந்த கொத்தமல்லி வாசம் ரொம்ப வதக்கக்கூடாதுங்க, அப்படியே லைட்டாக வதக்கணும், அவ்வளோதான். இதுக்கு தேவையான இந்த வெங்காயம், நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு உப்பு தேவையானது போட்டுப்போம். ஏன்னா ரெண்டுத்தையும் நான் சைமில்டேனியஸாக பண்ணுறேன். இந்த பாருங்க, அது ஆயிடுச்சு. டக்குன்னு உடனே பண்ணிட்டேன். நான் சாதம் மட்டும் வடிக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும், அவ்வளோதான். அப்படியே கலரிட்டு மூடி வைக்க வேண்டியது தான். அது அவ்வளோதான், ரெடி. இப்போது வெங்காயம் வதங்கிச்சிடல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடணும். இது பாருங்க, கொத்தமல்லி சாதம் கலரி வச்சுட்டேன். பார்க்க பாருங்க, மஞ்சத்தூள்லாம் எதுவும் ஆட் பண்ணலைங்க, வெறும் பச்சை கலர் மட்டும்தான் இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் இதில் தொக்குக்கு வதங்கினோடனே பட்டாணி, காலிஃப்ளவர் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நான் இதில் என்ன போட்டிருக்கேன், தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ காலிஃப்ளவர், பட்டாணி போட்டுருங்க. இதுக்கு இடையில நம்ம ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு தனியாக உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், காரம் ரொம்ப காரம் போட வேணாம், 1 ஸ்பூன் போட்டால் போதும். என்னடா எல்லாத்துக்கும் ஒரு மிளகாத்தூளை வச்சுட்டு அதில் போட்டுறான்னு நினைக்காதீங்க. மொத்த மளிகை சாமான் பொருளையும் அதை ஆட் பண்ணி நாங்கள் அரைச்சி வச்சுப்போம். எல்லாத்துக்கும் இந்த பொடி தாங்க, தனித்தனியாலாம் கிடையாது. பிரியாணிக்கு மட்டும்தான் வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாய் மட்டும் அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன் தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த பொடி தாங்க. சாம்பார், கறி குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்கும். இப்போ பாருங்க, வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பட்டாணியும் காலிஃப்ளவரும் வெந்தவுடனே இதை கூட ஆட் பண்ணிடணுங்க. அவ்வளோதான், சூப்பராக ஆட் பண்ணி நல்லா இப்படி கலரி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். அது நல்லா தண்ணியெலாம் ஊற்றவே தேவையில்லைங்க, அப்படி சுக்காவாக வரும், அருமையாக இருக்கும். இந்த கலர்ன சாதத்துக்கு இது சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. லாஸ்ட்டில் எல்லாம் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலாங்க, சும்மா ஃப்ளேவருக்காக, சும்மா லைட்டாக கரம் மசாலா. சூப்பராக இருக்குங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சு கலட்டே இருக்கணுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றவே கூடாது, ஒரு ட்ராப் தண்ணி கூட நான் ஊற்றலை. இன்னைக்கான லஞ்ச் இதுதாங்க, கொத்தமல்லி சாதம் வித் பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் பொரியல். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.